அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுஜா. வாங்க, நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பாசுமதி ரைஸில் செய்யலை இன்றைக்கி, சீரக சம்பாலையும் உள்ள டேஸ்ட்டாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். சிக்கன் பிரியாணினா பாசுமதி ரைஸில் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பாவில் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சட்டியை காய வைங்க. அடுப்பை பற்றி நல்லா தேவையான அளவு நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 2-3 டீஸ்பூனுக்கு மேலே வரும். ஒரு குண்டு கரண்டினா 2 குண்டு கரண்டி கடலெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுங்க. சட்டி காய்ஞ்சிக்கிறட்டும். இங்கே வந்து நான் ஒரு 8 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன், அதுக்கு 3 டம்ளர் அரிசி, சீரக சம்பா அரிசி. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயத்தை அள்ளி சேர்த்துக்கலாம். அது பொன்னிறமாக நமக்கு வெங்காயம் மட்டும் நமக்கு நல்லா செவந்துக்கிறணும், கோல்டன் ப்ரௌனாக நல்லா செவக்கட்டும். அதுக்கு வந்து நம்ம ஸ்பைசி வந்து பிரியாணி இலை, பட்டை, அந்த அன்னாசி பூ, அந்த அதெல்லாம் இருக்குல்ல, அந்த பிரியாணிக்குள்ளே சம்திங் அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு பட்டையும் நான் அடிச்சும் வச்சுக்குவேன், தூள் பண்ணி வச்சுக்குவேன். அதுதான் வந்து நான் கலர் கொடுக்கும், வாசம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இது தக்காளியை வந்து நம்ம வந்து இப்போ மிக்சியில் அடித்து வச்சுக்குவோம், ஏன்னா கல்லுக்கெல்லாம் இருக்குது தக்காளி. அந்த கேப்பில் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 3 நல்லா தாராளமாக 3 ஸ்பூன் அள்ளி போடுங்க. ஏன்னா 1 கிலோ சிக்கனில் இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்தா தான் நல்லா வாசமாக இருக்கும். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். ஒன் பை ஒன் தான் நம்ம ஆட் பண்ணணும். இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனா நம்ம டக்குன்னு குக்காகும் வெங்காயமெல்லாம். தக்காளி வந்து நம்ம மிக்சியில் எதுக்கு அடிக்கிறேங்கிறேன்னா, இப்போ வந்து கல்லாக இருக்குது தக்காளி. சும்மா நம்ம நேச்சுரலாக அப்படியே நான் நறுக்கியும் போடலாம், ஆனால் சாதத்தில் அங்கங்கே கிடக்கும். இதுனா நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஆனால் தக்காளி நல்லா வதங்கிடணும். உடனே நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கு பிறகு அந்த பாருங்களேன், கலர் கூட மாறிக்கிறது. தக்காளி மாறினதுக்கு பிறகு ஒரு பிடிச்ச பொடி அளவு புதினா, மல்லித்தலை, 4 பச்சை மிளகா இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் மசாலாலாம் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூள் மட்டும்தான் நான் 1 ஸ்பூன் போடுவேன், ரொம்ப சேர்க்க மாட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் நல்லா, உங்களுக்கு காரம் வேணால் மிளகாத்தூள் நல்லா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோங்க. அதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சிக்கனை கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள், 1 கிலோ. அதை அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் நம்ம வந்து அரிசியை கம்மி பண்ணி கறியை ஜாஸ்தியாக போடணும். 1 கிலோ சிக்கனுக்கு நான் 3 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம தயிர், வீட்டில் உரைச்ச தயிரை வந்து ஒரு குண்டு கரண்டி அளவு ஒரு 2 கரண்டி அள்ளி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வீட்டில் நான் ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும். வீட்டில் உரைச்சது புளிக்கக்கூடாது ரொம்ப, அவ்வளோதான். இது கூட நம்ம ஒரு லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். தக்காளி புளிப்பு தான், லெமன், தயிர் எல்லாமே புளிப்பு. என்னடா ஒரே புளிப்பு ஜாஸ்தியாக நான் சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் ஒன்று ஆட் பண்ணுவேன், என்னோடய சீக்ரெட்டு, அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு 3 டம்ளரு தண்ணியை வந்து நான் மெஷர்மெண்ட் நான் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்டாகவே சொல்கிறேன். 3 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா சிக்கன் வெந்துக்கிறட்டும். ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு. இவ்வளோதான் மசாலா, இவ்வளோதான் பிரியாணி. நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்கட்டும், சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம வந்து குக்கரில் ஆக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம சிக்கன் தானே. மட்டனாக இருந்தால் நம்ம குக்கரில் போடலாம். இப்போ நம்ம அரிசியை நான் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்திருக்கும் கண்டிப்பாக கறி. ஓகே, வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ண வேண்டியதுதான். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு, முக்கியமான ஒன்று இதில் எக்ஸ்ட்ரா நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, தேங்காய் பால். நல்லா ஒரு கெட்டி தேங்காய் பால், பாதி முடி தேங்காய் பாலை நல்லா கடைசியாக நம்ம ஊற்றணும். இது வந்து நல்லா சுவையாக இருக்கும், ஒரு இனிமை கொடுக்கும். ரொம்ப புளிப்பு, காரம் இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இதை ஊற்றுறப்போ கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி. தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் சமைச்சு பாருங்கள், நீங்கள் விட மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே நம்ம வந்து பாசுமதி ரைஸில் சிக்கன் பிரியாணி போடுறதா இருந்தால் நமக்கு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண தேவையில்லை. சீரக சம்பாங்கிறனால நான் வந்து தேங்காய் பால் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்னென்னா நெய்யை ஆட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான்.
இது நம்ம 2 to 3 ஸ்பூனு நீங்கள் வந்து மேலால் ஊற்றி அப்படியே கப்புன்னு மூடி வச்சிட வேண்டியது தான். இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷமே போதும். இது நல்லா அப்படியே ஒன்று சேர்ந்து வரட்டும். ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா எல்லா சைடும் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக நம்ம தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கிறணும். தம் போடுறதுக்கு நல்லா சூடாக ஆகிக்கிறட்டும் கல். அது இப்போ சோறு எல்லாம் சரி பண்ணிட்டேன்னா பாருங்கள். இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சிட வேண்டியது தான். ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு 20 நிமிஷம் நீங்கள் ஓப்பனே பண்ணிடக்கூடாது. நம்ம எல்லாமே பண்ணி கிளறி எல்லாம் கிண்டி எல்லாம் பண்ணிட்டேன். அதனால் நம்ம திரும்ப திறக்க தேவையில்லை. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சமைச்சு பாருங்கள். எனக்கு வந்து 10 வருஷம் அனுபவம். ஓகே, நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உங்களுக்காக நான் நிறைய டிஷ்ஷெல்லாம் செய்யலான் இருக்கேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், ஃபியாமானில்லா.